காலம் மாறிப்போச்சு திரைப்படத்தில் இடம்பெற்றிருக்கும் இந்த நகைச்சுவை காட்சிக்கு சிரிக்காதவர்களே இருக்க முடியாது. ஆசையாக திருமணம் செய்து முதலிரவு கொண்டாட ஆவலோடு காத்திருக்கும் வடிவேலு கதாபாத்திரத்துக்கு கடைசியில் ஏமாற்றமே மிஞ்சும். வடிவேலு கதாபாத்திரத்தை போல சென்னை புரசைவாக்கத்தில் ஒரு புது மாப்பிள்ளை முதலிரவு கொண்டாட துடியாய் துடித்திருக்கிறார். பேசி பழகி புரிந்து கொண்ட பிறகு தாம்பத்திய வாழ்க்கையை தொடங்கலாம் என மனைவி தடை போட்டதால் சைக்கோவாக மாறிய மாப்பிள்ளை சுத்தியலால் மனைவியை அடித்து சித்திரவதை செய்திருக்கிறார். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி முருகப்பா தெருவைச் சேர்ந்தவர் 24 வயது இளம்பெண். அவருக்கு திருமண தகவல் மையம் மூலம் பெற்றோர் வரன் தேடியிருக்கிறார்கள். அப்போது புரசைவாக்கம் பார்த்தசாரதி தெருவைச் சேர்ந்த அகஸ்டின் ஜோஷ்வா என்பவரின் புரொஃபைல் ஒத்து போயிருக்கிறது. இரண்டு தரப்பினரும் பேசி முடிவு செய்து சென்ற 23ஆம் தேதி திருமணம் செய்து வைத்திருக்கிறார்கள். திருமணம் முடிந்து புதுப்பெண் கணவர் வீட்டுக்கு பல கனவுகளுடன் சென்றிருக்கிறார். 24ஆம் தேதியன்று முதலிரவுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. அறைக்குள் நுழைந்தவுடன் புது மாப்பிள்ளை அகஸ்டின் ஜோஷ்வா தாம்பத்திய உறவுக்கு உடனே ஆசைப்பட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் புது பெண்ணோ அரேஞ்ச் மேரேஜ் என்பதால் முதலில் இருவரும் மனம் விட்டு பேசி புரிந்து கொண்டு அதன் பிறகு உறவை தொடங்கலாம் என்று கூறியதாக சொல்லப்படுகிறது. அதற்கு அகஸ்டின் ஜோஷ்வா சம்மதிக்கவில்லை. இதனால் ஆத்திரமடைந்த அவர் அறையில் இருந்த சுத்தியலை எடுத்து புது பெண்ணை சரமாரியாக தாக்கியிருக்கிறார். இதில் அந்த பெண்ணுக்கு கைகள், கால்கள் மற்றும் நெற்றியிலும் காயம் ஏற்பட்டிருக்கிறது. அதன் பிறகும் விடாமல் அகஸ்டின் ஜோஷ்வா அறையை பூட்டிக் கொண்டு சித்திரவதை செய்திருக்கிறார். பாதிக்கப்பட்ட பெண் உடனே தனது சகோதரியை செல்போனில் தொடர்பு கொண்டு நடந்தவற்றை கூறியிருக்கிறார். இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த பெண் வீட்டார் உடனே மகளை மீட்டு ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர். மருத்துவமனை நிர்வாகம் தகவல் தெரிவித்ததன் பேரில் வேப்பேரி போலீசார் பாதிக்கப்பட்ட பெண்ணிடம் வாக்குமூலம் பெற்றிருக்கிறார்கள். அதில் அகஸ்டின் பற்றிய பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன. வரதட்சணை, நகை எதுவும் வேண்டாம் என அகஸ்டின் திருமணம் செய்திருக்கிறார். இதனால் அவர் மிகவும் நல்லவர் என பெண் வீட்டார் நினைத்திருக்கிறார்கள். ஆனால் திருமணமாகி அகஸ்டின் வீட்டுக்கு வந்த பிறகு அவருக்கு திருமணமான 2 பெண்களோடு தொடர்பு இருப்பது தெரிய வந்திருக்கிறது. ஆனால் அதை பொருட்படுத்தாத இளம்பெண் அகஸ்டினை திருத்தி நல்லபடியாக வாழ வேண்டும் என நினைத்திருக்கிறார். ஆனால் முதல் இரவு அறையில் அகஸ்டின் சைக்கோவை போல் நடந்து கொண்டதை அடுத்து இனிமேல் அவருடன் வாழ மாட்டேன் என பாதிக்கப்பட்ட பெண் கூறியிருக்கிறார். இந்த சம்பவம் தொடர்பாக அகஸ்டின் மீது சிறை வைத்தல், ஆபாசமாக திட்டுதல், ஆயுதங்களால் தாக்குதல், கொலை மிரட்டல், பெண் வன்கொடுமை தடுப்புச் சட்டம் உள்ளிட்ட 7 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் அவரை சிறையில் அடைத்திருக்கிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.